கர்த்தருக்கு சோத்திரம். இந்த மாலை வேளையில் உங்களை மறுபடியும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயேசுவின் நாமத்தில் இந்த மத்தியான வேளையில் ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நான் உங்களை அழைக்கிறேன். வாங்க நம்ம எல்லாரும் எழுந்திருந்து இந்த வேளையில் நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிகளில் வாசம் செய்கிறவரே, துதிக்கு பாத்திரரே, ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் மறுபடியும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் நாங்கள் கூடியிருக்கிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, எங்கள் மத்தியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக மியூசிஷியன் அப்பா, வார்த்தை கொண்டு வரக்கூடிய ஊழியக்காரரை உடைய கரத்தில் வைக்கிறோம். இந்த நாளில் தகப்பன் ஏசப்பா, எங்களோடு நீங்கள் பேச போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். வாங்க நம்ம எப்பொழுது ஆராதனை குழுவை நம்ம அழைப்போம், ஆராதனை நடத்தும்படியாய். ஓகே, நம்ம தேவாதி தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். உற்சாகமாக இந்த பாட்டு தெரியுதோ இல்லையோ, நம்ம கூட அப்படி ஃபாலோ பண்ணி நம்ம கூட உற்சாகமாக பாடுங்க. ஓகே, எல்லாம் எழுந்து நின்று நம்ம தேவனை ஆராதிப்போம். அலங்கார வாசலாரே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாரே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாரே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாரே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. அலங்கார வாசலாரே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாரே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாரே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாரே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே.
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாரே வாங்க சொல்லுங்க. பிரவேசிக்க வந்திருக்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாரே, நிரம்பிட வந்திருக்கிறோம் அலங்கார வாசலாரே. பிரவேசிக்க வந்திருக்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாரே, நிரம்பிட வந்திருக்கிறோம் அலங்கார வாசலாரே. பிரவேசிக்க வந்திருக்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாரே, நிரம்பிட வந்து நிற்கின்றோம் அலங்கார வாசலாலே. பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம் தேவ வீட்டின் நன்மையாலே, நிரம்பிட வந்து நிற்கின்றோம். நன்றி ஆண்டவரே. ஒரு பலத்த கருத்தை கொடுப்போமா தேவனுக்கு? அவர் வீட்டில் என்றைக்கும் அந்த நன்மை குறையாமல் தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையிலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். நன்றி ஆண்டவரே. ஓகே, இந்த பாடலை நம்ம பாடுறதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கணும். தேவன் மேலே நம்மளுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது? நிறையா இருக்கா? கொஞ்சம் கையை அசிச்சு காட்டுங்க. ஓகே, எவ்வளோ பிரச்சனையில் போனாலும் சரி, நம்மக்குள்ளே எப்போதும் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் அதே நம்மளுக்கு அந்த ஆண்டவர் தெரியாமல் இருந்துச்சாக்கா நம்ம எங்கே போய் சொல்லுவோம், என்ன செய்வோம், எப்படி யார் பேச்சு கேட்டு நடப்போம்னு நம்மளுக்கு தெரில. ஸோ இந்த பாடலை நம்ம உற்சாகமாக பாடுவோம். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி என்னோட ஃபாலோ பண்ணி பாடுங்க. நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை எந்தன் இயேசுவே. நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை எந்தன் இயேசுவே. நம்பிடுவேன், நம்பிடுவேன் எந்தன் இயேசுவே, உம்மை நம்பிடுவேன், நம்பிடுவேன் எந்தன் இயேசுவே, உம்மை நம்பிடுவேன். பாதைகள் மறைந்தாலும் புது வழியை காட்டிடுவீர், இருளெங்கும் சூழ்ந்தாலும் வெளிச்சமாய் வந்திடுவீர். பாதைகள் மறைந்தாலும் புது வழியை காட்டிடுவீர், இருளெங்கும் சூழ்ந்தாலும் வெளிச்சமாய் வந்திடுவேன். நம்பிடுவேன், நம்பிடுவேன் எந்தன் இயேசுவே, உம்மை நம்பிடுவேன். ஓஹோ நம்பிடுவேன், ஓஹோ எந்தன் இயேசுவே, உம்மை நம்பிடுவேன். தோல்விகள் தொடர்ந்தாலும் நீரே ஜெயம் தந்திடுவீர், பாடுகள் வந்தாலும் தாங்கிட நீர் பலன் தருவீர். தோல்விகள் வந்தாலும் நீரே ஜெயம் தந்திடுவீர், பாடுகள் வந்தாலும் தாங்கிட நீர் பலன் தருவீர். நம்பிடுவேன், நம்பிடுவேன் எந்தன் இயேசுவே, உம்மை நம்பிடுவேன். ஓஹோ நம்பிடுவேன், ஓஹோ எந்தன் இயேசுவே, உம்மை நம்பிடுவேன். பாதைகள் மறைந்தாலும் புது வழியை காட்டிடுவீர், இருளெங்கும் சூழ்ந்தாலும் தந்திடுவீர். நம்பிடுவேன், நம்பிடுவேன் எந்தன் இயேசுவே, உம்மை நம்பிடுவேன். ஓஹோ நம்பிடுவேன், ஓஹோ எந்தன் இயேசுவே, உம்மை நம்பிடுவேன். தோல்விகள் தொடர்ந்தாலும் நீரே ஜெயம் தந்திடுவீர், பாடுகள் வந்தாலும் தாங்கிட நீர் பலன் தருவீர். தோல்விகள் தொடர்ந்தாலும் நீரே
ஜெயம் தந்திடுவீர். பாடுகள் வந்தாலும் தாங்கிட நீர் பலன் தருவீர். நம்பிடுவேன், சொல்லுங்க, நம்பிடுவேன் எந்த இயேசுவே. சத்தமா, உம்மை நம்பிடுவேன், நம்பிடுவேன் எந்த இயேசுவே, உம்மை நம்பிடுவேன். பாதைகள் மறைந்தாலும் புது வழியை காட்டிடுவீர். இருளெங்கும் சூழ்ந்தாலும் வெளிச்சமாய் தந்திடுவீர். பாதைகள் மறைந்தாலும் புது வழியை காட்டிடுவீர். இருளெங்கும் சூழ்ந்தாலும் வெளிச்சமாய் வந்திடுவீர். நம்பிடுவேன், நம்பிடுவேன் எந்த இயேசுவே, உம்மை நம்பிடுவேன், ஓஹோ நம்பிடுவேன், ஓஹோ எந்த இயேசுவே, உம்மை நம்பிடுவேன். பாதைகள் மறைந்தாலும் புது வழியை காட்டிடுவீர். இருளெங்கும் சூழ்ந்தாலும் வெளிச்சமாய் வந்திடுவீர். பாதைகள் மறைந்தாலும் புது வழியை காட்டிடுவீர். இருளெங்கும் சூழ்ந்தாலும் வெளிச்சமாய் வந்திடுவீர். பாதைகள் மறைந்தாலும் புது வழியை காட்டிடுவீர். இருளெங்கும் சூழ்ந்தாலும் வெளிச்சமாய் வந்திடுவீர். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க போகிறோம் இன்னும் அதிகமாய். அதுக்காக நன்றி. எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீரே எங்கள் தஞ்சமாக இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்கள் கோட்டையாக இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்கள் இரட்சகராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நாள் முழுதும் உங்களை நாங்கள் தேடணும், விடாமல் தேடணும் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு அவங்கள பாடுவோமா நம்ம. நன்றி ஆண்டவரே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை தேடுவேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம். நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தஞ்சம்.
சொல்லுங்க. நீரே என் கோட்டை, நீரே என் ராஜகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் உள்ளத்திலிருந்து, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. உங்க குரல்ல சொல்லுங்க. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை மூலமாய் தேவன் நம்மளோடு பேசியிருக்காரான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் மறுபடியுமாய் உங்களை வரவேற்கிறேன் இந்த ஆராதனைக்கு. நம்ம மத்தியில் புதிதாக அப்படி யாராவது சர்வீஸ்க்கு வந்து நாளையில் கூட ஆன்லைன் சர்வீஸை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தா ரொம்ப நன்றி. நீங்கள் உங்களுக்கு தயவாய் ஒரு விண்ணப்பத்தை கேட்குறோம். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த QR கோட் இருக்குது பாருங்கள், அந்த QR கோட்டை கிளிக் பண்ணி அது உள்ளே போய் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் எங்களுக்கு தாங்க. ஆராதனை முடிந்த பிறகு கண்டிப்பாக நாங்கள் உங்களோட தொடர்பு கொள்வோம். ரொம்ப நன்றி இந்த ஆராதனை கலந்து கொண்டதற்காக. ஸோ மறுபடியுமாக நம்ம உங்களுக்கு சில அறிவிப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். முதல் அறிவிப்பு என்னென்னா, ஹெல்ப் கோவிட் ஃபண்ட்.
இந்த ஹெல்ப் கோவிட் ஃபண்டில் வந்து இது வரைக்கும் நம்மளுடைய திருச்சபையாக 17,500 நம்மளுக்கு கிடைத்திருக்கு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம சபை மக்கள் வந்து எல்லாம் கொடுக்குறவங்க கர்த்தருடைய அந்த அன்பை அவங்க பார்க்குறாங்க. தேவனுக்காக கொடுக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில் செய்கிறாங்க. இதன் பிரகாரமாக நம்ம பார்க்குறோம் 17,500 இந்த காலத்தில் நம்மளுக்கு கிடைக்கித்திருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த காசு எடுத்து நாங்கள் இந்த காலங்காலத்தில் கூட போயிட்டு அந்த கோவிட் ஃபண்ட் எடுத்து நம்ம வந்து அநேக இடத்துக்கு போனோம். ரோட் பிளாக் பயா திருபோங், பயன்ல பாஸ், அப்புறம் அந்த உடிநீர் ரோட்டில் ரோட் பிளாக் போட்டிருக்காங்க பாருங்க, அங்கெல்லாம் போய் நம்ம கொடுத்தோம். நம்ம எங்கள் கூட வந்து பாஸ்டர் லோகேஷ், நிறைய பேர் பாஸ்டருங்க வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். அப்படி உங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப் கோவிட் ஃபண்டில் நான் கொடுக்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படி நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களோடு பேசினாரா, உங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ஃபண்ட்காக நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக எங்களுக்கு செக் எழுதலாம், இல்லை தாட்சின் மூலமாக கூட நீங்கள் வந்து இந்த காசை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்திட்டு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஸ்லிப் வந்து எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அல்லது ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி இந்த ஃபண்ட் வந்து நான் ஹெல்ப் கோவிட் ஃபண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லி. ஸோ ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வேளையில் கூட நம்ம வந்து காணிக்கை எடுக்கும்படியாக வந்திருக்கிறோம் கர்த்தர் முன்பாக. நீங்கள் காணிக்கை கொடுக்க வந்து 3 வழிமுறை இருக்குது. மொதல் வழிமுறை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், செக் எழுதலாம். இபிசிசி எக்ஸல் பாயிண்ட் கம்யூனிட்டி திருச்சபைக்கு நீங்கள் எழுதலாம். ரெண்டாவது வந்து ஆன்லைன் மூலமாக அல்லது ஏடிஎம் மூலமாக கூட உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தையும் நீங்கள் செலுத்தலாம். மூணாவது வந்து தாச்சென்கோ அண்ட் வாலெட் மூலமாக கூட உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தையும் நீங்கள் நம்ம சபைக்கு நீங்கள் செலுத்தலாம். ஓகே, வாங்க நம்ம கண்களை மூடி இந்த வேளையில் காணிக்கைக்காகவும் தசம பாகத்துக்காகவும் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான வேலைக்காகப்பா. அநேக ஆசீர்வாதங்களை தகப்பனே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா. நீங்கள் தந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்காக நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபையாக எங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கரத்தையும் கருத்து ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து வழி நடத்த செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஸோ நீங்கள் தயவு அந்த வேளையில் உங்களுடைய காணிக்கை நீங்கள் செலுத்தலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாத்துக்குமே. I want to share with you about the vision of EPCC for 2021. 2021ல உள்ள நம்மளோட விஷனை வந்து நான் குறித்து நான் பேச விரும்புகிறேன். It's about born and built. இது வந்து இணைந்து கட்டுவது குறித்து. Why is this so important? ஏன் இது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது? Because it speaks about the need for us to be in fellowship. ஏன்னா இது நம்மளோட ஐக்கியத்தை பத்தி குறிப்பாக ரொம்ப முக்கியமா பேசுகிறேன். Fellowship is God's gift for us. ஐக்கியம் வந்து தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு நம்மளுக்கு. You know, Bible say man, it's no good for man to be alone. பைபிள்ல போட்டிருக்கிறது மனிதன் வந்து நான் தனிமையில இருக்கிறது நன்மையே இல்லைன்னு. In fact, you look at God the Father, Son and Holy Spirit, they are a community. நீங்க பாருங்க, தேவ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இவங்க 3 பேராக ஒரு ஐக்கியத்துல இருந்தார்கள். So if it is important for God அப்ப தேவனுக்கே ஒரு முக்கியமான காரியமா to be in fellowship, இந்த மாதிரி ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறது, what more for us, it is very important. அப்ப நம்ம மனிதர்களுக்கு அது எவ்வளவு முக்கியமாக இருக்கும். So I want to encourage you, நான் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புகிறேன் to be in fellowship. ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறதுக்கு. So what is the best way to be in fellowship? ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறதுக்கு எது ரொம்ப சிறந்த It's காரியம்? the small group. இந்த சிறு கூட்டம் தான். We are not made to be lone ranger alone. நம்ம லோன் ரேஞ்சரை போல ஒண்டியா தனிமையாக இருக்கிறதுக்கு நம்மள படைக்கப்படும். There is a great prophet in the Bible. பைபிள்ல வந்து ஒரு பெரிய தலைமை தீர்க்கதரிசி இருக்காரு. His name is Elijah. அவர் பேரு எலியா. He stopped the rain from coming for 3.5 years. அவரு 3 வருஷத்துக்கு மழை பெய்ய கூடாதுன்னு கட்டளை விட்டார். He commanded fire from heaven. அவரு
வானத்திலிருந்து அக்னியை கூப்பிட்டு வர He சொன்னார். raised the dead. அவரு செத்து போனவங்களை உயிரோட எழுப்பினார். Powerful prophet. ரொம்ப வல்லமையான தீர்க்கதரிசி. But there was one time ஆனாலும் ஒரு நாள் in 1 King chapter 19, 1 ராஜா 19வது he அதிகாரத்துல was running away from a murderous threat of a queen. ஒரு ராணி கொடுத்த ஒரு மரண தீர்ப்புனால அவர் ஓடி போனார் அங்கிருந்து. And as he was running, அவர் ஓடும் வேளையில he dismissed his servant and went into the wilderness alone. அவரோட வேலைக்காரவங்க எல்லாரையும் விட்டு விலகி ஒரு வருஷத்துக்கு வண்ணாந்தரத்துக்குள்ள போனார். And that was where his problem started. அப்பொழுதுதான் அவரோட பிரச்சனையே ஆரம்பிச்சது. He started to go down and down and down emotionally. அவரோட சொந்த இமோஷன்லயே வந்துனா அவர் ரொம்ப கீழே சறுக்கி விழுந்தார். And then he became suicidal. He told God, God, enough. I want to die. அவரு தற்கொலை பண்ணது கூட அவர் ரொம்ப நெருங்கிட்டார். அவர் சொன்னா தேவன்ட்ட, போதும் நான் மரணம் அடையறதுக்கு விரும்புறேன்னு. See, when you are alone, it's very dangerous. பாத்தீங்களா, நீங்க ஒண்டியா இருந்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு காரியமாக இருக்கிறது. So how did God heal the great prophet? எப்படி தேவன் இந்த பெரிய தீர்க்கதரிசிக்கு ஒரு சுகம் கொடுத்தார்? Because only in chapter 19 of the same chapter, அதே அதிகாரத்துல 19வது அதிகாரத்துல God found him a friend. தேவன் அவருக்கு ஒரு நண்பர் அனுப்பினார். His name is Elisha. அவருடைய நண்பர் பேரு எலிஷா. And they became a powerful community and force together. அவங்க ரெண்டு பேரும் இணைந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வல்லமையாக அந்த ஊக்கம் உண்டாக இருந்தது. And Elijah's ministry and future was restored. அவரோட வேலையும் அவரோட செய்யும் காரியங்கள் எல்லாமே இன்னும் புதுமை பெற்றது. See, it is so important இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமாக for a இருக்கு. man of God. ஒரு தேவ மனிதனுக்கு How much more for us? அதுக்கு இன்னும் நம்மளுக்குலாம் இன்னும் எவ்வளவு தேவையாக இருக்கும். Elijah's problem started when he went alone into the deep wilderness. எலியாவோட பிரச்சனையே ஆரம்பிச்சது எப்ப தெரியுமா? அவர் ஒண்டியாக அந்த வண்ணாந்தரத்துல போகும். So I want to encourage you நான் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புறேன். that we be part of a small group. நம்மளும் ஒரு சிறு கூட்டத்துல ஒரு அங்கத்தினராக. If you are interested to join a small group, நீங்க ஒரு சிறு கூட்டத்துல நீங்க சேரத்துக்கு விரும்புனீங்கன்னா, you see a QR code on your screen. இங்க பாருங்க, ஒரு QR கோட் இருக்கும் நம்மளோட You ஸ்கிரீன்ல. scan the code அந்த ஸ்கேன் பண்ணுங்க அந்த கோட. and then leave your name. உங்க பேரை வைங்க அங்க. Then we will be in touch with you அப்பொழுது நாங்க உங்க கூட ஒரு தொடர்பு செய்வோம். and make sure that you are connected to a small group. அப்பொழுது நீங்க ஒரு சிறு கூட்டத்தோட சேர்றதுக்கு நாங்க செய்வோம். So come, let's bond and let's build வாங்க நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னா இணைந்து கட்டுவோம் and become strong. ரொம்ப வல்லமையாகும். அப்பா Thank you. நன்றி. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாத்துக்குமே. We are continuing our series on strong leaning on God's grace. நம்மளோட தொடரை ஆரம்பிக்கிறோம். பலன் கிருபை மேல சாய்ந்து இருக்கிறது. So this was preached last week also by brother Daniel. இதுதான் பிரதர் டேனியலும் போன வாரம் பிரசங்கித்தார். He was talking about John Mark. அவரு ஜான் மார்க்க குறித்து ஒரு பிரசங்கம் கொடுத்தார். And today I'm speaking to you another important message. இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேச போறதும் ஒரு முக்கியமான ஒரு பிரசங்கம். Also about another person who became strong because she leaned on God's grace. ஒரு பெண்ணை பத்தி, ஏன்னா அவள் கிருபை மேல சாய்ந்தனால அவள் பலம் அடைந்தாள். Now this is taken from John chapter 8. இது யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. Verse 1 to 11. 1வது வசனத்திலே இருந்து 11வது Sure, வசனம். many of us heard this before. நிச்சயமாக நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. But before we go into this story, ஆனாலும் இந்த கதைக்குள்ள நம்ம நுழையாதுக்கு முன்ன I want to tell you one love story first. நான் உங்களுக்கு ஒரு காதல் கதை சொல்ல This விரும்புகிறேன். is also Valentine's Day today. இது வேலண்டைன்ஸ் டேல இன்னைக்கு. So I want to wish you a happy Valentine's Day. அதனால வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். We cannot go out dating, makan, but try to find something creative. நம்ம வெளியே போய் சாப்பிடுறதுக்கு ஒண்ணா வெளியே போக முடியாது. ஆனாலும் ஏதாச்சும் ஒரு புதுமையான ஒரு காரியம் நம்ம செய்யறதுக்கு பார்ப்போம். So blessed Valentine's Day again. உங்களுக்கு வேலண்டைன் நாட்களோட வாழ்த்துக்கள் திருப்பியும் உங்களுக்கு. So this is a story, a love story. இது ஒரு காதல் கதையாக இருக்கிறது. From the times of King Arthur. இது ஆர்த்தர் ராஜாவோட காலத்துல உள்ள கதையாக இருக்கிறது. And King Arthur is a famous legend. இந்த ஆர்த்தர் ராஜா என்பது அவர் ஒரு பிரபலமான ஒரு கதையில சேர்ந்தவர் அவரு. So King Arthur fell in love with a lady by the name of Queen Guinevere.
இந்த ஆத்தர் ராஜா என்னன்னா ஒரு காதல்ல வந்துட்டாரு ஒரு குயின் ஜெனோவேன்னு சொல்லிட்டு. So he sent one of his famous knight by the name of Lancelot to go and accompany Guinevere to come to England. அப்ப அவர் என்ன செய்தார்னா அவரோட ராணுவ தலைவன் லான்ஸ்லாட் சொல்லி இந்த குயின் கெனவேரை சொல்லிட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு அழைத்து வர்றதுக்கு அனுப்பி விட்டார். But what King Arthur didn't know was, because the journey was very long from where Queen Guinevere lived, that somehow there was an emotional connection between Lancelot and Princess Guinevere. அங்க ஆர்த்தர் ராஜாவுக்கு என்ன தெரியவில்லைன்னா இந்த பயணம் ஒரு ரொம்ப தூர திசையில உள்ள பயணம்னால இவங்க ரெண்டு பேரும் லான்ஸ்லாட்க்கும் இந்த குயின் கெனவேருக்கும் ஒரு திடீர்னு ஒரு ஆசை வந்தது ரெண்டு So they பேரும். slowly developed into a relationship. அது வந்துனா அவங்கக்குள்ள ஒரு உறவு உண்டாயிருச்சு. They liked each other, அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடித்தமா and ஆயிடுச்சு. love blossomed between two of them. அவங்க ரெண்டு பேர் மத்தியில காதல் உருவாகி விட்டது. But they were secretive. ஆனாலும் இது ரொம்ப ரகசியமா But they வைத்திருந்தாங்க. couldn't keep their secret for too long. ஆனாலும் இந்த ரகசியத்தை ரொம்ப நாள் அவங்கனால வந்து ஒளித்து வைக்க முடியல. So this is the beautiful Princess Guinevere. இவங்க தான் பிரின்சஸ் கியூனிவர், ரொம்ப அழகான ஒரு இளவரசி. And their love grew so strong that one day they were caught. அவங்களோட காதலோ அவ்வளோ ஐக்கியமாக வளர்ந்தது. ஒரு நாள் அவங்க பிடிபட்டாங்க. And they were sentenced to death. அவங்களுக்கு வந்துனா மரண தீர்ப்பை கொடுத்தார்கள். So the death sentence is they will be burned alive on the stake. அந்த மரண தீர்ப்போ என்னன்னா அவங்கள உயிரோட நெருப்பால பத்த வைப்பாங்கன்னு. So on the day of the sentence, அப்ப அந்த நாள், அந்த தீர்ப்பு கொடுக்கிற நாள் வந்த நாள்ல King Arthur was up on the tower of his palace. ராஜா ஆர்த்தர் ராஜா வந்து அவரோட அரண்மனையிலேருந்து மேல பார்த்து கொண்டு இருக்கிறார். And from the tower he saw where the execution will be carried out. அங்க ரொம்ப உச்சி இடத்துல இருந்து அவர் பார்த்தாரு கீழே எங்க வந்துனா அந்த மரண தண்டனையை வந்துனா செய்ய போறாங்கன்னு. And so they have tied up Guinevere first முதல்ல அந்த கெனவேரை வந்துனா கட்டி விட்டார்கள். and put all the sticks ready to just burn her. அந்த கட்டை எல்லாத்தையும் அடுக்கி வச்சு அவங்கள பத்த வைக்கிறதுக்கு ஆயக்கமாக They are waiting for King Arthur to give the instruction, burn her. ஆர்த்தர் ராஜாட்டேந்து உத்தரவுக்காக காத்திருந்தாங்க அவளை பத்த வைன்னு சொல்றதுக்கு. But he has no heart to give the command or the order. ஆனா அவருக்கோ அந்த அறிக்கை விடுறதுக்கு அவருக்கு வரவே இல்ல அவர் மனசு. But they waited and they waited. அவங்களோ காத்து கொண்டு இருந்தார்கள். One of the king's assistant, his name is Modred, he went upstairs to the tower and asked the king, "King, please give the order so that we can execute." மாட்ரேட்னு சொல்லிட்டு அவரோட வேலைக்காரன் ஒருத்தன் மேல ஓடி போய் ராஜாவே எங்களை காக்க வைக்காதீங்க உத்தரவை கொடுங்க ஐயான்னு. But King Arthur could not give the order ஆனாலும் ஆர்த்தர் ராஜாவுக்கு அந்த அறிக்கையை கொடுக்க முடியும். because he loved Guinevere still very much. ஏன்னா அவருக்கு அந்த குயினர் மேல வந்து இன்னும் அவ்வளோ அதிகமான பாசம் உண்டு. But he cannot just let her go, ஆனாலும் அவர் வந்து அப்படியே விட்டு விட முடியாது அந்த because காரியத்தை. if he don't punish her, then the judgment of her sin, the judgment of her wrongdoing will be just not properly honored in the law of the country. ஏன்னா அவளுக்கு கொண்டு தண்டனை கொடுக்கலனா அது என்ன ஆகும்னா அந்த நாட்டோட சட்ட திட்டத்து பிரகாரம் நடக்கவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமாக ஆயிரும். So then, but he also loved her. ஆனாலும் அவர் மேல அவ்வளோ அன்பு இருந்தார். So which one will he do first? எது அவர் வந்து முதல்ல Will செய்வார்? he love her அவளை அன்பு செய்வாரா? and not burn her? அவளை வந்து அந்த தீ குளிக்க வைப்ப மாட்டாரா? Or he's going to burn her அல்லாட்டி அவர் அந்த நெருப்பால பத்த வைக்க போறாரா? and keep the law of the land? அந்த நாட்டோட சட்ட திட்டத்தை கைக்கொள்ள He போறாரா? was standing there. அங்க நின்னு கொண்டு இருந்தார். He doesn't know what to do. அவருக்கு தெரியவில்லை என்ன செய்யணும்னு. There is a lady whom he loves. அங்க அவரு காதல் நிறைந்த ஒரு பெண் அங்க படுத்து கிடக்கிறாள். But she did wrong. ஆனாலும் அவ ஒரு தப்பு செய்துட்டாளே, Must punish her. அவளுக்கு ஒரு நிச்சயமாக தண்டனை உண்டு. Cannot just let her go. அப்படியே விட்டு விட முடியாது அதை. Law is a law. ஏன்னா சட்ட திட்டம் அது உண்டு. And he must execute the law. அவர் அந்த சட்ட திட்டத்தை செய்யப்பட வேண்டும். But he loves her. ஆனாலும் அவளை அவர் நேசிக்கிறார். Between love and justice, which one will you do? நேசத்துக்கும் சட்டத்துக்கும் எது அவர் செய்வார்? So King Arthur was frozen
on the tower. அப்ப ஆர்த்தர் ராஜா அந்த மேல உச்சில எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில நின்று கொண்டிருந்தார். And then the story ends. அப்பொழுது அந்த கதை அங்கேயே முடிவு. I know a lot of you will be very disappointed. How come the story end like this? ரொம்ப பேர் நீங்க வந்து நான் மன உடைஞ்சு போயிருப்பீங்க, ஏன் இந்த கதை இப்படி முடிந்து விட்டதுன்னு. But there is another story in another place. ஆனாலும் இன்னொரு கதை இருக்குது இன்னொரு இடத்துல. And this is the story that took place when God looked down from heaven. இந்த கதையில எப்படின்னா இது எப்ப நடந்துச்சுன்னா தேவன் பரலோகத்திலேந்து கீழே பார்க்க. Just like King Arthur was looking from the tower, God looked down from heaven upon mankind. எப்படி ஆர்த்தர் ராஜா அந்த உச்சிலேந்து பார்த்தாரோ கீழே, அதே போல தேவனோ மனிதர்களை கீழே God பார்த்தார். created man தேவன் மனிதர்களை in படைத்தார் his image. அவரை போல அவருடைய சாயலாக. But man became sinful. ஆனாலும் மனிதர்களோ பாவத்துல நிறைந்து And they விழுந்தார்கள். continued to do sin until they were separated from God. அவர்கள் தொடர்ந்து பாவ காரியம் செய்து தேவனோட ஒரு பிரிவினையை உண்டாக்கி And விட்டார்கள். sin will means that we must face judgment. அப்ப பாவம் இருக்க இடத்துல நம்மளுக்கு நியாய தீர்ப்பு இருக்குன்னு We cannot அடையாளம். escape from the punishment for our sin. நம்ம இந்த தண்டனையில இந்த பாவத்தோட தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. Because the Bible says the wages of sin is death. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கிறது பாவத்தோட சம்பளமே மரணம்னு. So we must face death. அதனால நம்ம மரணத்தை சந்திக்க But வேண்டும். God loves us. அதனால தேவன் நம்மள நேசிக்கிறாரு. If He loves us, அப்படி அவர் நம்மள நேசித்தா then He will not let us die. அவர் வந்து நம்மள மரணம் அடைய விட மாட்டார். But then His law, what about His law? ஆனா அவருடைய சட்டத்தை பத்தி எப்படி என்ன He ஆகுது? must make sure that everyone who do wrong must pay for the wrong. அவர் வந்து என்ன செய்ய வேண்டும்னா யார் யார் தப்பு செய்தாரோ அவர்கள் எல்லாமே தண்டனை அனுபவிக்க வேண்டும். If you do something wrong and you go to the judge, நீங்க ஏதாச்சும் ஒரு தப்பான காரியம் செய்துட்டு நியாய தீர்ப்பு முன்னுக்கு போனா you must pay for your wrong. அந்த நீங்க செஞ்ச பாவத்துக்காக நீங்க ஒரு பதில் You கொடுக்க cannot வேண்டும். escape. நீங்க தப்பிக்கவே முடியாது. The judge cannot say, oh, okay lah, today I'm in good mood, huh? Okay, next time don't do, huh? Go. The king cannot, the judge cannot say like that. அந்த ஜட்ஜ் சொல்ல முடியாது, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நான் உன்னை பரவாயில்ல, நான் உன்னை விட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்ல முடியுமா? Because முடியாது. if we do like that, this country will be in chaos. ஏன்னா அவர் ஒண்டி அந்த மாதிரி செஞ்சாருன்னா இந்த நாடே கலக்கத்துல இருக்கும். So that's why God saw we are sinful. அதனால தான் தேவன் பார்த்தார் நம்ம பாவம் நிறைந்து இருக்கோம். Sin will lead to judgment and punishment. ஏன்னா இந்த பாவம் என்ன செய்யும்னா நம்மள வந்துனா தீர்ப்புக்குள்ள கொண்டு But வரும். God still loves us. அதனால தேவன் நம்மள இன்னும் நேசிக்கிறார். This is the same problem as Arthur. இதேதான் ஆர்த்தர் ராஜா சந்தித்தார். Arthur cannot do anything. He was standing there helpless on the tower. அவரு ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலையில அந்த உச்சில நின்னு But கொண்டிருந்தார். God was not helpless. ஆனாலும் தேவனோ அது போல இல்ல, ஒரு செய்ய முடியாத நிலையில இல்ல. He sent His son. அவருடைய குமாரனை அனுப்பினார். He loved His son so much. அவருடைய குமாரனை அவர் அவ்வளோ He நேசித்தார். gave His son to the world. அவருடைய குமாரனை உலகத்துக்கு கொடுத்தார். So the son died on our behalf. அப்பொழுது அந்த குமாரன் நம்ம சார்பாக அவரு மரணம் He அடைந்தார். took all our sin நம்மளோட பாவம் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். and God put it on His son அப்ப அவர் தேவன் என்ன செய்தார்னா அந்த பாவம் எல்லாம் அவருடைய குமாரன் மேலே வைத்தார். so that we don't have to be punished. அப்பொழுது நம்ம எல்லோருமே அந்த பாவத்துக்கு சம்பளம் கொடுக்க தேவையில்லை. But our sin must be punished. ஆனாலும் நம்மளோட பாவங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்க வேண்டும். We are not punished, but our sins must be punished. நம்மளுக்கு தண்டனை இல்ல, ஆனாலும் நம்மளோட பாவத்துக்கு ஒரு தண்டனை So உண்டு. God took our sin and put it on His son. தேவன் என்ன செய்தார்னா நம்மளோட பாவத்தை எடுத்து அவரோட குமாரன் மேலே வைத்தார். And punished the son. குமாரனை அவர் தண்டனையால் கொடுத்தார். So that the fire of God's judgment அப்ப தேவனோட அக்னி தீர்ப்பு didn't fall upon us, நம்ம மேல விழுவவில்லை, but fell on the son. ஆனாலும் குமாரன் மேல விழுந்து விட்டது. So God kept His law and executed His law. அப்ப தேவன் என்ன செய்தார்னா அவருடைய சட்ட திட்டத்தை அவர் கை கொண்டாரு, அதே அவர் செய்கிறது. But at the same time, He loved us. அதே நேரத்துல நம்ம மேல அவர் நேசமாக இருக்கிறார். You see, this is the power of the cross. இதுதான் அந்த சிலுவையோட வல்லமை. God can execute justice and God can execute love at the same time, can only happen in the cross. தேவனால
அன்பும் அவரோட சட்டத்தையும் ஒரே இடத்துல அந்த சிலுவையில ஒண்டி தான் அவரால செய்ய முடிந்தது. Because he loved us so much. ஏன்னா அவர் நம்மள அவ்வளோ நேசித்தனால We supposed to receive punishment and punishment and punishment. நம்மளுக்கு வந்து சேர வேண்டியது அந்த தண்டனை அந்த தண்டனை அந்த தண்டனை. No, but he punished his son. ஆனாலும் அவர் என்ன செய்தார்? அவருடைய குமாரனை தண்டித்தார். So that God is satisfied with his justice. அப்ப அவருடைய நீதியை நினைத்து அவர் திருப்தி அடைந்தார். So he's happy that his righteous requirement was all paid by Jesus. அவர் ரொம்ப சந்தோஷம் அடைந்தாரு. அந்த நீதி எல்லாமே இயேசுவால நிறைவேற்றப்பட்டதுன்னு. Because you and I cannot pay the righteous demands of God. ஏன்னா நீங்களும் நானும் தேவனோட நீதி பிரகாரம் அது பிரகாரம் நம்மளால நடந்து கொள்ள So முடியாது. but Jesus paid for us. ஆனாலும் இயேசு நம்மளுக்காக அது செய்து பாருங்க, முடித்தார். Arthur went up to the tower. He doesn't know what to do. ஆர்த்தர் ராஜா அந்த உச்சி மேல இருந்து அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியாம இருந்தார். He saw his woman that he loved. அவர் பார்த்தாரு, அவர் ரொம்ப நேசிக்கிற பெண்ணு கீழ இருந்தால் He must love her and save her. அவளை எப்படியாச்சும் நேசித்தனால காப்பாத்த வேண்டும். But he must punish her because you cannot run away from punishment. ஆனாலும் அவளை தண்டிக்க வேண்டும். ஏன்னா அவளை தண்டனையில இருந்து ஓட முடியாது. We don't know what to do. அவருக்கு தெரியவில்லை என்ன செய்ய வேண்டும்னு. God knew what to do. ஆனாலும் தேவனுக்கு தெரிஞ்சிச்சு என்ன செய்யணும்னு. He knows how to take care of our sin problem அவருக்கு தெரியும் எப்படி நம்மளோட பாவ பிரச்சனையை சந்தித்துக் கொள்றது. and how sin lead to punishment and condemnation. எப்படி இந்த பாவம் வந்துனா ஒரு தீர்ப்புக்கும் ஒரு மரணத்துக்கும் அது உண்டாக்கும்னு. But God didn't punish us but punished his son. ஆனாலும் தேவன் நம்மள தண்டிக்கவில்லை, அவருடைய குமாரனை தண்டித்தார். That's why we appreciate the cross of Jesus Christ all the more when we understand this story. அதனாலதான் இயேசுவோட சிலுவையை நம்ம ரொம்ப கனப்படுத்துறோம். இந்த கதையை நம்ம ரொம்ப ஆழமாக தெரிஞ்சதுக்கு அப்புறம். Because we are supposed to die. ஏன்னா நம்ம தான் நாயமா மரணம் அடைய வேண்டும். But God loved us ஆனாலும் தேவன் நம்ம மேல நேசித்த நாள் and punished and took our punishment and put it on his son. நம்மளோட தீர்ப்பும் தண்டனையும் எடுத்து அவரோட குமாரன் மேலே அதை சுமத்தினார். So I pray that you will understand the power of the cross. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நீங்க இந்த சிலுவையோட வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்வீங்கள்னு. So with that background of the story of Arthur and Guinevere. இந்த ஆர்த்தர் ராஜாவும் குணவேரோட கதை பிரகாரம் So now we come to our main story. நம்மளோட கதைக்கு நம்ம இன்னைக்கு வருவோம். A woman was caught in adultery. ஒரு பெண்ணு விபச்சாரத்தினால பிடிக்கப்பட்டாள். John chapter 8 யோவான் 8வது அதிகாரம் verses 1 to 11. 1வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரை. And this woman இந்த பெண்ணோ doesn't even have a name அவளுக்கு ஒரு பேர் கூட இல்லை. because all that we know is that she is an adulterous woman. நம்மளுக்கு தெரிஞ்சதோ எல்லாமே என்னன்னா அவ ஒரு விபச்சாரின்னு. So all we know is the story tells us that one day the Pharisees brought a woman caught in adultery to Jesus. இந்த கதையில நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு நாள் இந்த பரிசேயர்களா என்ன செய்தார்களா ஒரு பெண்ணு விபச்சாரத்துல பிடித்தனால இயேசு கிட்ட கொண்டு வந்தார்கள் இவளை. And as they brought her to Jesus, they said to him that the law of Moses say, if anyone caught in adultery, we must stone them to death. அவரு இந்த பரிசேயர்களா இயேசுவை நோக்கி பார்த்து அவருக்கு நினைவு மூட்டினார்கள், யாராச்சும் விபச்சாரத்தால பிடிக்கப்பட்டார்கள்னா இவர்களை கல்லால அடித்து சாவடிக்க வேண்டும்னு. Because that's the law of Moses. ஏன்னா அதான் மோசேயோட சட்ட பிரகாரம் நடக்க வேண்டும். But where is the man? ஆனாலும் அந்த ஆண் எங்கே? They only caught the woman. பெண்ணை ஒண்டி தான் பிடித்தார்கள். So Bible says that when they asked Jesus that question, பைபிள்ல போட்டிருக்குது அவர்கள் எல்லாம் இயேசுவை இந்த கேள்வி கேட்கும்போது and Jesus start writing something on the floor, on the ground. இயேசுவோ அவர் விரலால கீழ அந்த தரையில என்னமோ எழுதி கொண்டார். But what did he write? என்ன எழுதி கொண்டார் அவர்? Nobody knows what he wrote. யாருக்குமே தெரியாது அவர் என்ன There's a எழுதினார். lot of speculation what he actually wrote. நிறைய பேர் அவங்களோட சிந்தனையை தான் சொல்கிறாங்க அவர் என்ன So if எழுதினார். the Bible never say, I don't want to go there. பைபிள்ல போடல, நானும் அங்க போக விரும்பலை. But there are 2 times Jesus wrote something with his finger on the floor. ரெண்டு தடவை நடந்து விட்டது. இயேசு கீழ தரையில அவர் விரலோட எழுதினார். Verse 6 and verse 8.
அதாவது 6வது வசனமோ 8வது வசனமோ He wrote 2 times. 2 தடவை அவர் எழுதினார். I can only think of one thing why he wrote 2 times. நான் இது ஒரு காரியம் தான் நினைக்க முடியும் ஏன் அவர் 2 தடவை எழுதினார்னு. Because they brought this woman ஏன்னா இந்த பெண்ணை கொண்டு வந்தார்கள். and said, the law of Moses say, ஏன்னா அவங்க சொன்னார்கள் மோசேயோட ஞான பிரகாரம் மூலமாக she must die. இவள் மரணம் அடைய வேண்டும்னு. But you remember, God wrote the law or the 10 commandments of Moses, Bible say in the book of Exodus, with his finger. பைபிள்ல போட்டிருக்கிறது எக்ஸோடஸ் புஸ்தகத்துல தேவன் அந்த 10 கட்டளையை அவர் விரலால எழுதி கொண்டாருன்னு. But the 10 commandment was broken. First time Moses came down from the mountain, it was broken. Moses broke it. ஆனாலும் முதல் தடவை வந்துனா அந்த 10 கட்டளை எழுதினது வந்துனா மோசே வந்துனா அந்த மலையில இருந்து இறங்கி வரும்போது அவர் உடைத்து விட்டுட்டார். Then God wrote it again one more time. தேவன் என்ன செய்தார்னா திருப்பியும் இன்னொரு தடவை எழுதினார். Here also Jesus writing 2 times. எங்கேயும் இயேசு 2 தடவை எழுதுறார். So he's saying, you're talking to me about the law, I am the one who wrote the law. இங்க அவர் சொல்றாரு நீ என்கிட்ட பேசுற நியாயப்பிரமாணத்தை பத்தி நான் தான் நியாயப்பிரமாணத்தை எழுதினவன். I am the one who wrote the law of Moses. நான் தான் மோசேயோட கட்டளையே எழுதினவன். So they brought this woman. இந்த பெண்ணை அவரிடம் கொண்டு வந்தார்கள். So it's the same situation like King Arthur. எப்படி ஆர்த்தர் ராஜா சந்தித்தாரோ அதே போலதான் இந்த சிச்சுவேஷன். So the law say must punish her. நியாயப்பிரமாணம் சொல்லுது அவளை தண்டிக்க வேண்டும்னு. கல்ல எடுத்து அடிக்கணும் அவங்கள. அதான் அந்த கட்டளை மோசேயோட கட்டளையில போட்டிருக்குது. அந்த கல்ல எடுத்து அடிச்சு அவங்கள சாவடிக்கணும். அதான் அந்த கட்டளையில போட்டிருக்குது. So here they brought this woman and said, so will you do this law? You must fulfill this law, they told her. அவர்கள் கொண்டு வந்து அந்த பெண்ணை அவள் முன்னாடி நிப்பாட்டி தோ மோசேயோட நியாயப்பிரமாணம் பிரகாரம் நீங்கள் இவளை கல்லால அடித்து தான் சாவடிக்க முடியும். நீங்கள் செய்வீங்களா இது பிரகாரம்னு கேட்டார்கள். Now they are trying to get Jesus in trouble. இது வேணுக்குனே இயேசு மேல ஒரு பழி சுமத்துறதுக்காக செய்தது. Because the Jews don't have the right to kill or to execute or carry out capital punishment like murder, like a death sentence. The Romans took that away from the Jews. இந்த யூதர்களுக்கு இந்த மரண தண்டனை கொடுக்கிறதுக்கு அவர்களுக்கு அதிகாரமே இல்லை. ஏன்னா இந்த ரோமர்கள் அந்த அதிகாரத்தை பறித்து விட்டார்கள் இவர்கிட்ட இருந்து. So if Jesus asked them to carry out the capital punishment, அப்படி இயேசு ஒண்டி சொன்னார்னா இந்த மரண தண்டனையை நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னா then they're going to get him in trouble with the Romans. அவர்கள் என்ன தெரியுமா நடந்திருக்கும், ரோமர்கள் மத்தியில அவர் ரொம்ப பிரச்சனை அடைந்து பெற்றிருப்பார். But Jesus loves this woman. ஆனாலும் இயேசு இந்த பெண்ணை நேசிக்கிறார். Because he knows that she is a daughter of Abraham and he wants to save her. ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஆபிரகாமோட குமாரி, இவளை நான் காப்பாத்த செய்ய வேண்டும்னு. And of course Jesus is the Messiah, and as a Messiah is known for his love and his compassion. நீங்க பாருங்க இயேசு தான் மேசியா எப்படின்னா அவங்களோட அன்பும் அவங்களோட கருணையும் அவங்க வெளிப்படுத்த வேண்டும். So what would Jesus do? அப்பொழுது இயேசு என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? If he don't punish the woman, அந்த பெண்ணை அவர் தண்டனை கொடுக்காவிட்டால் then they would say you never follow Moses law. அவர்கள் சொல்வார்கள் இந்த பாரசீகர்கள் நீ மோசேயோட கட்டளையை நீ கைக்கொள்ளவில்லைன்னு. But if he punish her, அப்படி ஒண்டி தண்டனை கொடுத்தால் he's going to get trouble with the Romans. ரோமர் அதிகாரிகள் மத்தியில இவருக்கு பெரிய பிரச்சனை உண்டு But I இயேசுக்கு. thought he's supposed to love her because he wants to love this woman and save her. ஆனாலும் அவர் அந்த பெண்ணை அவர் அன்பு நிலையால அவர் இவளை காப்பாத்துறதுக்கு விரும்புறார். So it's same like King Arthur don't know what to do. அதே கிங் ஆத்தர் போல என்ன செய்ய வேண்டும்னு தெரியாத ஒரு நிலைமை. So if he say to the woman, okay, today you are forgiven, I don't need to throw the stone, go, don't do again, then he's not doing what the law requires. அப்படி ஒண்டி அவர் சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல நீ திருப்பி இந்த மாதிரிலாம் பாவம் செய்யக்கூடாது நீ போன்னு சொல்லியிருந்தா அவரு அந்த நியாய பிரமாணம் பிரகாரம் செய்யாம விட்டு விலகிட்டார். சரி, இந்த நேரத்துல at this time we going to watch this video. இந்த வீடியோ நம்ம பாப்போம் இந்த நேரத்துல. And this video will tell us exactly what happened. இந்த வீடியோ நம்மள்ட்ட சொல்லும் உண்மையாக என்ன நடந்து விட்டதுன்னு.
அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த பெண் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய விதிகளில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான ஏதுவை பெறுவதற்காக அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுத துவங்கினார். அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று கூறினார். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் குத்தப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த பெண் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து, பெண்ணே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாவது உன்னை தண்டனைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை தண்டனைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, உன் பாவ வாழ்க்கையை விட்டு விலகு என்றார். சரி, இந்த வீடியோ பாத்தீங்களா? You saw this video வீடியோ பாத்தீங்க, and you see what happened. என்ன நடந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்க. Actually, Jesus is the only person who has the power and authority to punish this woman. உண்மையாக இயேசுக்கு ஒண்டிதான் அந்த அதிகாரமோ வல்லமையோ உண்டு இந்த பெண்ணுக்கு வந்துனா ஒரு தண்டனை கொடுக்கிறதுக்கு. Because he said, who is without sin? ஏன்னா அவர் சொன்னாரு, யாரு பாவம் இல்லாம இருக்கிறான்னு, Throw this stone at the woman. இந்த பெண்ணு மேல நீங்கள் முதல் கல்லாடிங்கள்னு. The Bible say, nobody dare to throw the stone. பைபிள்ல போட்டிருக்கு, யாருக்குமே அந்த தைரியம் அந்த கல் அடிக்கிறதுக்கு இல்லன்னு. One by one they throw the stone away. ஒருத்தராக அந்த கல்லை கீழே தூக்கி எறிந்தார்கள். Starting from the oldest, வயசானவர்கள்லேந்து, then the youngest, they all left the place. சிறுவர்கள்லேந்து எல்லாரும் அந்த இடத்தை விட்டு விலகுறார்கள். Jesus asked the woman, இயேசு அந்த பெண்ணை நோக்கி where are கேட்டார், your accusers? எங்க உனக்கு தீர்ப்பு சொன்னவர்கள்னு. And she said, they are not here, sir. அவளோ சொன்னா, அவர்கள் இங்க இல்லை ஐயான்னு. Then Jesus said, இயேசு சொன்னார், neither will I condemn you. நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன்னு. What? Jesus not going to condemn the woman? இயேசு அந்த பெண்ணை நியாய தீர்க்க மாட்டாரா? Why did he say that? ஏன் அந்த மாதிரி அவர் சொன்னார்? So that means, didn't he fulfill the requirement of the law? That the law says, if you commit adultery, you must be punished. நியாய பிரமாணம் பிரகாரம் யாராச்சும் விபச்சாரம் செய்தால் அவர் வந்துனா தண்டனை கொடுக்க வேண்டும்னு அவர் செய்யவில்லையா? அது So they all left. எல்லாருமே அந்த இடத்தை விட்டு போயிட்டார்கள். But he is the only one who can actually punish the woman. உண்மையாக அவர் ஒண்டிதான் அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்க Because he is முடியும். the only one without sin. ஏன்னா அவர் ஒண்டிதான் பாவம் இல்லாத ஒருத்தவர். Never sinned before. எந்த பாவமும் அறியாதவர். Cannot sin. பாவமே செய்ய He is முடியாதவர். the only one. அவர் ஒண்டிதான். He is the only one has the right to throw and punish the first and throw the first stone. பார்க்க போனா அவர் கொண்டிதான் அந்த அதிகாரமும் இருக்குது, அந்த கல்லை எடுத்து அவள் மேல அடிக்கிறதுக்கு. But he never let that happen to the woman. ஆனாலும் அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு அவர் அறவே விடவில்லை. He said to her, I don't condemn you. அவர் சொல்றாரு, நான் உன்னை நியாய தீர்க்க மாட்டேன். So what about the law? ஆனாலும் நியாயப்பிரமாண பிரகாரம் என்ன வருது? அது Who's going to, but the punishment must be paid. யார் வந்து அந்த தண்டனையை வந்து நான் ஏத்துக்கொள்ள போறா? Who's going to take her punishment? அவளோட தண்டனை யார் ஏத்துக்கொள்ள போறா? Just a few days from this story. இந்த கதைக்கு அப்புறம் ஒரு சில நாட்கள், Just a few days. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் Jesus will be dying on the cross. இயேசுவோ அந்த சிலுவையில அவர் மரணம் அடைவார். And for that woman's sin and all the sins that are to come. அந்த பெண்ணோட பாவத்துக்கும் மற்றும் என்னென்ன பாவம் வரப்போதோ வருங்காலத்துல, The sin of the past, present, future, all the sin
was put on Jesus Christ. பழைய பாவங்கள், இன்னைக்கு நடக்கிற பாவங்கள், வரப்போற காலங்கள் நடக்க போற பாவங்கள், அனைத்து பாவங்களும் இயேசு மேல சுமத்தப்பட்டதாக So இருந்தது. he took her sin. அப்பொழுது அவளோட பாவத்தை அவர் சுமந்தார். Just like when they bring the lamb in the days of Moses, எப்படி மோசே காலத்துல அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து வந்தார்களோ, the Bible says the lamb cannot take the sin. அங்க பைபிள்ல போட்டிருக்கிறது அந்த ஆட்டுக்குட்டி அந்த பாவத்தை ஏத்துக்கொள்ள முடியாது. Only the blood of the lamb just cover the sin, but never deal with the sin, never eradicate the sin. அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் அந்த பாவத்தை வந்து மூடதான் முடியும், அந்த பாவத்தை போக்க முடியாத ஒரு நிலையில இருந்தது. So in the same way, அதே போலதான் so this woman's sin இந்த பெண்ணோட பாவம் was covered, அது மூடப்பட்டதாக இருந்தது. but a few days later, ஆனாலும் ஒரு சில நாட்கள் அப்புறம் when Jesus died on the cross, இயேசு அந்த சிலுவையில மரணம் அடையும் போது he took her sin completely. அவளோட பாவத்தை, அனைத்து பாவத்தையும் அவர் எடுத்துக்கொண்டுட்டார். So God punished Jesus. தேவன் இயேசுவை தண்டித்தார். So all the ones that could not keep the law or fulfill the law, he suffered and paid for the law that cannot be kept by us. யார்னாலயோ அந்த அந்த நியாயப்பிரமாணம் பிரகாரம் நடந்து கொள்ள முடியாம இருந்தார்களோ அவரு ஏத்துக்கொண்டு அதை அவர் செலுத்த முடித்தார். Amen. நம்மளுக்காக. Amen. Amen. So he took the punishment அவரு அந்த தண்டனையை ஏத்துக்கொண்டார், and not the woman. அந்த பெண் அல்ல. But Jesus said to her, ஆனாலும் இயேசு சொன்னார் அவள்கிட்ட, but sin no more. அவர் சொன்னாரு, இனிமேல் இந்த பாவம் செய்யாதேன்னு. Don't do any more sin. எந்த பாவமே இனிமே செய்யாதேன்னு. See, which one he said first? எது அவர் முதல்ல சொன்னார் பாப்போம். He said, neither do I condemn you. அவர் சொன்னார் முதல்ல, நானும் உன்னை நியாய தீர்க்கவில்லைன்னு. After that only he said, hey, you don't sin anymore. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னாரு, பாவம் இன்மை செய்யாதேன்னு. So he gave her love first. அவர் என்ன செய்தார்னா அவளுக்கு முதல்ல அன்பை கொடுத்தார். So he told her, I don't condemn you. அவர் சொன்னார், நான் உன்னை நியாய தீர்க்க மாட்டேன். Gave her a special gift. அவளுக்கு ஒரு பெரிய சிறந்த பரிசை கொடுத்தார். என்ன பரிசு அது? What is the பரிசு? என்ன பரிசு கொடுத்தாரு? He gave her the gift. ஒரு பரிசை கொடுத்தார். And the gift is, he will not condemn her. அந்த பரிசு என்னன்னா அவளை அவர் நியாய தீர்க்க மாட்டார்னு. Romans chapter 8 verse 1. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம். It says, therefore, அப்பொழுது there is no condemnation for those who are in Christ Jesus. யார் எல்லாம் இயேசுக்குள்ள இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாமே ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு. What? No condemnation? ஆக்கினை தீர்ப்பு இல்லையா? நான் ஒரு தடவை சொன்னேன் கர்த்தர்கிட்ட, கர்த்தரே நீங்க எனக்கு என்னது தீர்ப்பா என்ன சொல்றது? ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்பு நீங்க கொடுக்கலையா எனக்கு? ஐ மீன் ஹவ்? எப்படி? அப்புறம் கர்த்தர் என்கிட்ட கேட்குறாரு, நான் வந்து உன் பாவத்தை நான் பார்த்தேன்னா, உன் பாவத்தெல்லாம் பார்த்தேன்னா நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். இஃப் ஐ கீப் சீயிங் யுவர் சீன், ஐ வில் நெவர் டெல் யூ there's no condemnation. நான் உன்னோட பாவத்தை தொடர்ந்து நான் பார்த்து கொண்டு இருந்தேன்னா நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு. Because I don't see your sin anymore. ஏன்னா நான் உன் பாவத்தை பார்க்கவே இல்லை இனிமே. Because all your sin is already on Jesus. ஏன்னா உன்னோட பாவம் எல்லாமே இயேசு மேல இப்ப சுமக்கப்பட்டதாக இருக்கிறதுன்னு. He paid for you completely. அவரு பூர்ணமாக நம்மளுக்கு அந்த பாவ மன்னிப்பை கொடுத்தார். That's why I don't condemn you. அதனால தான் நானும் உங்களை நியாய தீர்க்க மாட்டேன். நீங்க நம்புறீங்களா என்ன சொல்றேன்னு? நம்ம மனசுல இதெல்லாம் நம்ம கேட்கும் போது நம்ம நினைக்குவோம், இந்த மாதிரியா? அப்ப நான் கர்த்தர் என்ன நம்ம செய்யற பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரா? மன்னிச்சிட்டாரு. ஆமென். மன்னிச்சிருவாரான்னு கேட்க முடியாது. அந்த மாதிரி கேட்டீங்கன்னா நீங்க வந்து தப்பா கேட்குறீங்க. மன்னிச்சிருவாரான்னு கேட்டீங்க, அது தப்பான கேள்வி. மன்னிச்சிட்டாரு. Past, present, future, all have been forgiven on the cross of Jesus Christ. பழைய பாவம், இன்னைக்கு உள்ள பாவம், வருங்காலத்துல உள்ள பாவம், எல்லா பாவமும் அந்த சிலுவையில மன்னிப்பு கொடுத்து விட்டதாக So that இருக்கிறது. the more you see, this is what Jesus give you. இதுதான் நீங்க இன்னும் பார்க்க வேண்டும், இயேசு கொடுத்தது. Then you will love Jesus even more. அப்பொழுது நீங்க இயேசு மேல இன்னும் அதிகமாக நீங்க அன்பாக ஆவீங்க. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த மாதிரிலாம் நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாம் ஓடி போய் இன்னும் பாவம் செய்வாங்க. ஏன் இந்த மாதிரி நினைக்கிறீங்க?
அவங்க வந்து இந்த மாதிரி பாஸ்டர் இந்த மாதிரி சொன்னாருன்னா நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாருன்னு இன்னும் போய் ஓடி ஓடி பாவம் செய்வாங்க. நான் சொல்றேன் உங்ககிட்ட, கர்த்தரோட வார்த்தையில போட்டிருக்கு, ரோமன்ஸ் சாப்டர் 2 verse 4. ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல It says, போட்டிருக்கு. it's the goodness of God that will lead God's people to repent. தேவனோட நன்மைதான் தேவ ஜனங்களை மனமாற்றலுக்கு உண்டாக்கும்னு. Only when you see the love of God. நீங்க தேவனோட அன்பை நீங்கள் பார்த்தால் ஒண்டிதான். இது நம்மளோட வார்த்தை இல்ல, கர்த்தரோட வார்த்தை. ஆமென். அதனால தான் நீங்க கர்த்தரோட அன்பை நீங்க இன்னும் பார்த்தீங்க, உங்க மனசு மாறி திரும்பி நல்ல கர்த்தரோட வழிக்கு வந்துருவீங்க. ஆமென். அப்ப அப்ப ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட, இந்த மாதிரி கேட்டீங்கன்னா கர்த்தர் நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு ஓடி போய் இன்னும் பாவம் செய்வோம். அது வந்து ஒரு கர்த்தரோட வார்த்தையை தெரியாத ஆள் தான் அந்த மாதிரிலாம் செய்வாங்க, ஓடி போய் திருப்பி இன்னும் பாவத்தில் உழுவுறதுக்கு. ஆனா கர்த்தரோட அன்பு பத்தி உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிச்சு. ரோமா 2வது அதிகாரம் 4வது வருஷத்துல படிச்சு பாருங்க, திருப்பி அதுல போட்டிருக்கு, நீங்க கர்த்தரோட அன்பை பார்த்தீங்கன்னா இன்னும் பலமா அவரை நீங்க வந்து நேசிப்பீங்க. ஆமென். 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 So this woman saw the love of Jesus for her. இந்த பெண்ணு தேவனோட அன்பை, அவளுக்காக எவ்வளவு அன்பு இருக்குன்னு அவள் பார்த்தாள். How did she see? எப்படி அவள் பார்த்தாள்? His words. அவரோட வார்த்தை மூலமாக. His word is, I don't condemn you. அவரோட வார்த்தை, நான் உன்னை நியாய தீர்க்க Because மாட்டேன், he's forgiven. நீ மன்னிக்க I பெற்றுக்கொண்டாய், don't condemn you. நான் உன்னை நியாய தீர்க்க மாட்டேன். கர்த்தர் உங்களை கொண்டவே மாட்டாரு. ஆமென். ஆமென். ஆனா இது இப்படி அவர் கொண்டே மாட்டாருன்னு சொல்லி கேட்குறீங்க. அப்ப நீங்க நினைக்கிறீங்க, ஆனா பாஸ்டர் நம்ம செஞ்ச பாவம்லாம் எப்படி, இப்ப பாவம் செஞ்சோம்னா கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. ஆமென். அவர் மன்னிச்சிட்டாரு. செல்வேல என்ன செஞ்சாருன்னா, நம்ம பாவம் நம்ம செஞ்சனால அதுக்கு தண்டனை இருக்கு. ஆனா பாருங்க, ஆத்தர் ராஜா அந்த பெண்ணை பார்த்தாரு, அவங்க அன்பு வச்சிருக்காரு அந்த பெண்ணு மேல. ஆனா அந்த தண்டனை கொடுக்கணும், ஆனா அன்பு கூட இருக்குது. தண்டனை கொடுக்கணுமா அன்பு கொடுக்கணுமா, தண்டனை கொடுக்கணுமா அன்பு. அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. கர்த்தரும் நம்மளே பார்த்தாரு, தண்டனை கொடுக்கணுமா அந்த பிள்ளைங்களுக்குலாம், அந்த உலகத்தில் உள்ள பிள்ளைங்களாம் கொடுக்கணுமா, தண்டனை கொடுத்து தான் ஆகணும், கொடுக்காட்டியும் முடியாது. கொடுத்தாரு, நல்லா கொடுத்தாரு தண்டனை நம்மளுக்கு. ஆனா நம்ம உடம்புல உழுவுல அந்த தண்டனை. அவரோட மகன் இயேசுநாதர் அவர் மேல விழுந்துருச்சு நம்ம தண்டனை எல்லாம். ஹல்லேலூயா. அவர் மேல விழுந்தனால நம்ம தண்டனை எல்லாம். அதான் கர்த்தர் இப்ப don't condemn you anymore. உங்களை அவர் நியாயம் தீர்க்க மாட்டார். ஆமென். அதனால தான் you don't have any condemnation. அதனால தான் உங்களுக்குள்ள எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. That's why he can tell the woman, I don't condemn you. அதனால தான் அவர்னால சொல்ல முடிந்தது, நானும் உன்னை நியாய தீர்க்க Now I'm மாட்டேன். telling to you who are listening to this message. நீங்க யார் இங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ இந்த பிரசங்கத்தை, Same like this woman. அதே இந்த பெண்ணை போல Any kind of sin we have done, என்ன மாதிரி பாவம் நம்ம செய்திருந்தாலும், if you come to Jesus, நீங்கள் ஒண்டி இயேசு கிட்ட நெருங்கி வந்தால் you will hear the same words like he said to the அதே woman. வார்த்தையை அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் உங்க காதால கேட்பீங்க. I will not condemn you. நான் உங்களை நியாய தீர்க்க மாட்டேன். Romans 8:1 say no more condemnation. ரோமர் 8:1 சொல்றது, இனிமேல் இந்த நியாய தீர்ப்பு இல்லைன்னு. So which one did Jesus say first? Sin no more or I don't condemn you anymore? Which one he say first? எது வந்துனா இயேசு முதல் சொன்னாரு, பாவம் இனிமேலே செய்யாதேன்னு சொன்னாரா, அல்லாட்டி நான் உன்னை நியாய தீர்க்க மாட்டேன்னு சொன்னாரா? நான் உன்னை நியாய தீர்க்க மாட்டேன்னு சொன்னாரு முத. ஆமென். நம்ம எப்படி சொல்லுவோம்? யாராச்சும் பாவத்தில் விழுந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? தம்பி, அம்மா பாவம் செய்யாதீங்க, உங்களை நான் பிடிக்க கூடாது, திருப்பி பாவத்தில் விழுந்து, அந்த மாதிரி தான் முதல் சொல்லுவோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், இந்த மாதிரி சொல்லி பயம் காட்டினா தான் அவங்க பாவத்தை விட்டுட்டு ஓடி போவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டுட்டோம் ரொம்ப வருஷமா. அப்பயும் திருப்பி பாவத்துல தான் உழுவுறாங்க. அப்புறம் நம்ம சொல்றதெல்லாம் ராங்கா சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம மக்கள்கிட்ட எல்லாம். கர்த்தர் எப்படி சொன்னாரு, இயேசு எப்படி சொன்னாரு, பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னார முத. இல்ல நான் உன்னைய
எப்படி இது? நியாய தீர்க்க மாட்டேன். நியாயம் தீர்க்க மாட்டேன். அத முத சொன்னாரா? அதான் முத சொன்னாரு. Amen. ஏன்னா யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு, உன் மேல நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். ஆனா என்னோட மகன் இயேசு மேல எல்லா தண்டனையும் நான் போட்டுட்டேன், அதனால தான் உன் மேல நியாயம் தீர்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டாரு கர்த்தர். ஆமென். பாத்தீங்களா எப்படி நம்ம பாவத்தை ஸ்டாப் பண்றது? நினைச்சிட்டோம் இப்படித்தான் நம்மலாம் சர்ச்சுக்கு போய் போய் கேட்டிருக்கோம், பாவம் செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்க, கத்தி 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 மக்கள் பாவத்துல தான் திருப்பி உழுவுறாங்க. ஏன்னா இது கர்த்தரோட வார்த்தை இல்லை. கர்த்தரோட வார்த்தை நான் உனக்கு நியாயம் தீர்ப்பம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆமென். எஸ் ஜீசஸ். அதை முத கேட்டோம்னா என்ன கேட்கிறோம்? கர்த்தரோட அன்பை கேட்கிறோம். ரோமா 2வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லியிருக்கு? நம்ம கர்த்தரோட அன்பை கேட்டோம்னா அதுதான் நம்ம மனசை மாத்தி நம்மளுக்கு ரிப்பென்டன்ஸ் கொடுக்கும். ரிப்பென்டன்ஸ்னா சொல்லுங்க, மனம் மாறி வருவோம். நம்ம எப்ப மனம் மாறி வருவோம்? ஒரு ஆள் சொல்லுவாங்களா, பாவம் செய்யாதீங்க, பாவம் செஞ்சீங்க நரகத்துக்கு போ, அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நினைக்கிறோம் இந்த மாதிரி தான் மக்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவோம் அவங்க பாவம் செய்யறதுக்கு மேல. இல்ல சார், இல்ல. ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம் கேட்டீங்களா? திருப்பி கர்த்தரோட அன்பை கேட்டோம்னா அவரோட அன்பு தான் நம்ம மனசை மாத்தி வரும். ஆனா நம்ம இந்த பயம் காட்டி கொடுத்தோம்னா மனசு மாறி வராது. பாத்தீங்களா, சிலர் பேசும்போது பிரீச்சிங் பண்ணும்போது அப்படி அடிச்சு அந்த புல்பிட் அடிச்சு பயம் காட்டி நீங்க பாக்குறீங்க, ஐயோ அந்த பாஸ்டர் மூஞ்சிய பார்த்தா பயமா இருக்கு. ஆனா ஒரு வாரம் சென்று அவர் மூஞ்சிய மறந்துடுவீங்க, அந்த உள்ள பயமும் உங்களுக்கு போயிடும். அப்ப திருப்பி என்ன செய்வோம்? பாவத்துல திருப்பி போய் குதிச்சு திருப்பி செய்வோம், திருப்பி பாவத்துல அடிப்போம். என்ன அடிக்கிறது? அதான் பாருங்க, அந்த மாதிரி காரியம், அந்த மாதிரியான பிரீச்சிங்கு நம்ம மக்களை மாற்ற மாட்டுது. என்ன தெரியுமா நம்ம மக்களை மாற்றோம்? கர்த்தரோட அன்பை பார்க்கணும். அந்த பெண்ணு இந்த இந்த மோசேயோட கட்டளை உடைச்சனால கல்லெடுத்து அடிச்சு அவங்க செத்து போனது. ஆனா இயேசு சொன்னாரு, யாருக்கு பாவம் இல்லையோ கல்லெடுத்து அடிங்க. அவர் சொன்னாரு, நானும் உன்னைய நியாய தீர்க்க மாட்டேன். ஸோ ஹி ஃபர்கிவன். எப்படி நியாயம் தீர்க்க மாட்டேன்னு சொன்னாரு? ஏன்னா 2-3 நாள் சென்று அவரே அந்த சிலுவையில ஏறி அப்படி மரணம் அடிச்சும் போது அந்த பெண்ணோட பாவம், உங்களோட பாவம், என்னோட பாவம் எல்லாத்தையும் he took it away. எல்லாமே அவர் எடுத்து கொண்டுட்டார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. உங்களுக்கு விளங்குதா அந்த கதை எப்படி இயேசு செஞ்சிருக்காருன்னு? கிங் ஆர்தர், பெரிய ராஜா, அவருக்கு தெரியல என்ன செய்யறதுன்னு. God in heaven saw what to do. தேவன் பரலோகத்துல இருந்து பார்த்து என்ன செய்யணும்னு அவருக்கு தெரிந்தது. He wrote 2 times on the floor. 2 தடவை தரையில எழுதினார் with his finger. அவரோட விரலால. I think he's talking about I wrote the law. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் இந்த நியாயப்பிரமாணை எழுதினவன். I know. எனக்கு தெரியும். And Matthew chapter 5. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல verse 17. 17வது வசனத்துல Bible say Jesus kept the law perfectly. பைபிள்ல போட்டிருக்கிறது, இயேசு அந்த நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக கைக்கொண்டாராம். Jesus said, I did not come to abolish the law but to fulfill the law. அவர் சொல்றாரு, நான் இந்த நியாயப்பிரமாணத்தை உடைக்க வரவில்லை, நான் அதை பூர்ணமாக முடிக்க வந்தேன். That's why only he can throw the stone and the woman. அதனால அவர் ஒண்டிதான் அந்த பெண்ணு மேல கல்லை அடிக்க முடியும். He is the only one can throw the stone at you. நம்ம மேலயும் அவர் ஒண்டிதான் நம்ம மேல கல் அடிக்க. But he is not throwing the stone at you. ஆனாலும் நம்ம மேல அவர் அந்த கல் எறியவில்லை. He has forgiven you. நம்மள மன்னிப்பு கொடுத்துட்டார். And he said no more condemnation. அவர் சொல்றாரு, இனிமேலே இந்த நியாய தீர்ப்பு இல்லை உங்களுக்கு. As you finish this service, இந்த சர்வீஸ் முடிந்ததுக்கு அப்புறம், as you leave your house, நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது keep remembering this. இதை நீங்கள் நினைவு கூறுங்கள். No more condemnation. நியாய தீர்ப்பு இல்லை. No more condemnation. நியாய தீர்ப்பு இல்லை.
So when you think about this, இதை நீங்க இன்னும் நீங்கள் சிந்திக்கும் you போது think about, oh, how much God loves me. நீங்க என்ன தெரியுமா சிந்திப்பீங்க? தேவன் எவ்வளவாக என் மேல பாசமாக நேசமாக இருக்கிறார்னு. Romans 2:4 suddenly come to your mind. அப்பொழுது ரோமர் 2:4 உங்களுக்கு அந்த உங்களுடைய நினைவுக்கு வரும். It's the goodness of God தேவனோட நன்மை that lead me to repentance. என்னை மன திரும்ப வைத்ததுன்னு. And he will lead you to Jesus more and more. அப்பொழுது உங்களை இயேசு கிட்ட இன்னும் நெருங்க செய்யும். இந்த மாதிரி பயம் காட்டி இந்த மாதிரியான கர்த்தரோட வார்த்தைலாம் கேட்டு ஐயோ ரொம்ப பேர் பயந்து என்ன செய்யுது அவங்க வாழ்க்கை? திருப்பி தான் பாவத்தில் உழுவுறாங்க. என்ன பயம் காட்டி அவங்களை மாற வச்சா முடியாது. பயம் காட்டி அவங்க தான் மாறுவாங்கன்னு சொன்னீங்க, மாற முடியாது. ஏன் தெரியுமா? அது மனுஷன் கொடுத்த வார்த்தை. ஆனால் கர்த்தரோட அன்பை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாறுவீங்க. நான் சொல்லலை சார், ரோமா 2:4 படிச்சிங்க, அது நல்லா உங்களுக்கு மனசில் உங்களுக்கு புரியும். ஏன் நம்ம மனசு மாறி கர்த்தர் கூட இன்னும் கிட்ட ஓடுவோம்? ஏன்னா அவனுக்கு தெரியும் அவரோட அன்பு தான் நம்மளுக்கு நம்ம மனசை மாற்ற முடியும். Only no more condemnation. அந்த கிஃப்ட் தான் கொடுத்திருக்காரு. He gave this gift of no condemnation for you. அவர் நம்மளுக்கு அந்த பரிசை நம்மளுக்கு ஆக்கினை தீர்ப்பு அறவே இல்லைன்னு கொடுத்திருக்கிறார். I want to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Maybe some of you are watching this program for the first time. ஒருவேளை நீங்க இதுதான் முதல் தடவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த You never heard the gospel in this way. நீங்க இந்த நற்செய்தியை இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்க Because மாட்டீங்க. all you heard is God is an angry God. நீங்க என்ன கேட்டிருப்பீங்கன்னா தேவன் ஒரு கோபக்கார தேவனாக தான் இருக்கிறார். Always waiting to punish you. எப்பொழுதுமே உங்களுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு தான் காத்திருக்கிறார்னு. If God is waiting to punish you, அப்படி தேவன் உங்களை தண்டிக்கிறதுக்கு காத்திருந்தார், ரொம்ப நாளா நம்ம 6 feet underground போயிருப்போம். நம்ம நேரம் நம்மள புதைச்சிருப்பாங்க. Because of our sin. ஏன்னா நம்மளோட பாவத்தினால. Because the wages of sin is death. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். But God in his mercy. ஆனாலும் தேவன் அவரோட கருணையில, Bible says he's rich in his mercy. பைபிள்ல போட்டிருக்கிறது அவரு கருணையால அவ்வளோ பணக்காரராம். You never see the Bible says God is rich in anger and wrath. நீங்க பைபிள்ல நீங்க படித்திருக்கவே முடியாது தேவன் அவரோட கோபத்துல அவ்வளோ அதிகமாக இருந்தவர்னு. No, he's rich in his mercy. அவரோட கருணையில தான் இன்னும் அதிகமாக இருக்கிறார். The more you hear message like this, இன்னும் அதிகமாக இந்த மாதிரி பிரசங்கம் நீங்க கேட்கும்போது, I give you today the gift of no condemnation. நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கிறேன் இந்த பரிசை, நியாய தீர்ப்பு உங்களுக்கு இல்லைன்னு. Romans chapter 8 verse 1. ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 1. No more condemnation. ஆக்கினை தீர்ப்பு அறவே இல்லை. As long as you are in Christ. நீங்கள் இயேசுக்குள்ள நிலைத்து நிக்கும்போது, ஏன்னா அவர் மேல விழுந்துருச்சு தண்டனை எல்லாம். ஆமென். And so உங்க மேல தண்டனை இல்ல சார். ஆமென். உங்க மேல தண்டனை இல்லம்மா, எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆமென். And that's why you can come. அதனால தான் நீங்கள் நெருங்க முடியுது. Maybe you are not a believer. ஒருவேளை நீங்கள் ஒரு விசுவாசியாக இல்லாம இருக்கலாம். But today as you hear this message, ஆனாலும் இன்னைக்கு நீங்க இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும் வேளை you can come to Jesus. வாங்க இயேசு கிட்ட நீங்கள் நெருங்க He முடியும். wants to offer you the forgiveness. அவர் அந்த மன்னிப்பை உங்களுக்கு கொடுக்க விரும்புறார். And he wants to take you deeper in him. இன்னும் ஆழமாக அவருக்குள்ள உங்களை கொண்டு வர So that விரும்புறார். you will give up your sinful life. அப்ப நீங்க உங்க பாவம் நிறைந்த வாழ்க்கையை விட்டு விலகுவீங்கள்னு. உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சுனா என்னது ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்பு நம்ம மேல இல்ல. இந்த உண்மை தெரிஞ்சிச்சுனா பாவத்தை சின்னாங்க விட்டு ஓடிடுவீங்க. ஆமென். எஸ். ஒரு ஆளு சொல்ல தேவையில்லை, விட்டு ஓடுங்க, பாவத்தை விட்டு ஓடுங்க, பாவத்தை விட்டு ஓடுங்க சொல்ல தேவையில்லை. அதனால தான் இயேசு என்ன கொடுத்தாரு? I don't condemn you. நான் உன் மேல ஆக்கின தீர்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் தான் சொன்னாரு பாவம் செய்யாத. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்க வாழ்க்கையில. பாவம் செய்ய தேவையில்லை. நம்ம சில நேரத்தில் விழுந்துருவோம். அப்ப நம்ம ஒரு பாவத்துக்கு அடிமையா ஆக மாட்டோம். சில நேரத்தில் நம்ம மனுஷனோட தகுதியில விழுந்துருவோம். அதனால விழுந்தனால சில நேரத்தில் நானும் விழுந்துருவேன். சார்ஸ் நம்மளோட தகுதி நம்ம பலத்துல விழுந்துருவோம் சில நேரத்தில். ஆனா நம்ம பாவத்தோட அடிமையா ஆக மாட்டோம். We will not become slave to sin. பாவத்துக்கு அடிமையாகவே நம்ம இருக்க மாட்டோம். But that's why the more you hear no condemnation, you will run away from sin easily. அப்பொழுது நீங்க இன்னும்
நிறைய நீங்க கேட்கும் போது ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லும் போது நீங்கள் இந்த பாவத்துல விட்டு வளர்க்கறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். I invite you. நான் உங்களை அழைக்கின்றேன். Come and receive Jesus. வாங்க இயேசுவை வந்து சந்திங்கள். He will give you this gift of no condemnation. அவர் உங்களுக்கு இந்த பரிசை, அதாவது உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு உள்ள பரிசை But you கொடுப்பார். must accept him as your Lord and Savior. ஆனாலும் உங்களோட கர்த்தராக, உங்களோட இரட்சகராக நீங்க அவரை ஏற்றுக்கொள்ள You must வேண்டும். trust him as your God. உங்களோட தேவனாக நீங்கள் அவரை If you விசுவாசிக்க want to வேண்டும். make Jesus your God, அப்படி நீங்கள் இயேசுவை உங்களோட தேவனாக ஆக்க and you want to விரும்புகிறீர்களா? receive this gift of no condemnation, இந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பரிசை நீங்க I ஏற்றுக்கொள்ள want to pray for போறீங்களா? you. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். All you need to do is pray this prayer நீங்க என்ன செய்ய வேண்டும்னா இந்த ஜெபத்தை நீங்கள் line ஜெபிக்க by வேண்டும். line, ஒரு வரிசையாக நீங்கள் ஜெபிக்க and வேண்டும். you will receive this gift of no condemnation. அப்பொழுது நீங்கள் இந்த ஆக்கினை தீர்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. The punishment you're supposed to receive நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய தண்டனை will be taken, அது எடுக்கப்படும். and it was taken அது எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. and was put on his son அவரோட குமாரன் மேலே வைக்கப்பட்டது 2000 years ago. 2000 வருஷத்துக்கு முன்னை. Now God is waiting to offer you that gift. தேவன் உங்களுக்கு அதே பரிசை உங்களுக்கு கொடுக்க விரும்புறார். நீங்க எடுக்க போறீங்களா அந்த பரிசை? ம். உங்க மனசு ரெடி ஆயிருச்சா கர்த்தரோட இந்த பரிசை எடுக்கிறதுக்கு? If you are ready, you pray this prayer. அப்படி நீங்க ஆயத்தமாக இருந்தீங்கன்னா வாங்க இந்த ஜெபத்தை நீங்க செய்யுங்கள். Lord Jesus, கர்த்தர் இயேசுவே, I receive this gift, நான் இந்த பரிசை நான் பெற்றுக்கொள்கிறேன். the gift of no condemnation. இந்த ஆக்கினை தீர்ப்பு எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பரிசை நான் பெற்றுக்கொள்கிறேன். I trust you. நான் உங்கள் மேல் விசுவாசிக்கிறேன். You are my God. நீங்கள் தான் என் தேவன். From today, இன்று நாள்ல இருந்து there is no other God for me. எனக்கு வேற எந்த தெய்வமும் இல்லை. You are my God. நீங்கள் ஒன்றிதான் என் தேவன். Because you forgive my sin. ஏன்னா என்னோட பாவத்துக்கு நீங்க மன்னிப்பை கொடுத்தீங்க. Not only that, அது ஒன்றே இல்ல, you say நீங்க no சொல்லு. condemnation. நீங்க சொன்னீங்க எனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லைன்னு. Now I come to you இப்பொழுது நான் உங்கள் முன்னாடி நான் நெருங்குறேன். and trust you as my Lord and Savior. என்னோட கர்த்தரும் என்னோட இரட்சகராகவும் நான் உங்களை விசுவாசிக்கிறேன். I thank you for this gift, நான் உங்களுக்கு இந்த பரிசுக்காக நான் நன்றி the சொல்கிறேன். gift of no condemnation. ஆக்கினை தீர்ப்பே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பரிசை நான் I ஏற்றுக்கொள்கிறேன். receive this, Lord, நான் இதை பெற்றுக்கொள்கிறேன். in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே Amen. ஆமென். Amen. ஆமென். இப்போ நீங்கள் இந்த ஜெபம் பண்ணீங்களா? இந்த ஜெபத்தை எங்கள் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த டிவியில் பாருங்கள் ஒரு QR கோட் இருக்கும். அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் பேரை எழுதிடுங்க, அதில் வச்சிருங்க. நம்மளும் உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். Then we will help you to grow in your new found faith in Jesus Christ. உங்க இயேசுக்குள்ள இந்த புது விசுவாசத்துக்குள்ள நீங்க வளரதுக்கு நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம். Amen. ஆமென். நான் வந்து நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ண போகிறேன். And I want to pray those of you going through financial problem, யார் யார் வந்து நான் பொருளாதாரத்துல ஒரு கஷ்டத்தை சந்தித்து you are கொண்டிருக்கீங்களோ, going through some hardship because of the MCO, இந்த MCO காலகட்டத்துல ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை நீங்க சந்தித்து and you கொண்டிருக்கீங்க, are sick, நீங்க ஒருவேளை சுகம் இல்லாம இருக்கலாம். and God wants to heal you from your sickness. தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க Some of விரும்புகிறார். you in school, நீங்க ஒருவேளை நீங்கள் பள்ளிக்கூடத்துல இருக்கலாம். and very challenging going through school life today. இது ரொம்ப ஒரு கஷ்ட காலமாக இருக்கிறது பள்ளிக்கூட படிக்கிற So we மாணவர்களுக்கு. want to pray for you உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க and விரும்புகிறோம். ask God's blessing on you. தேவனோட ஆசீர்வாதம் உங்கள் மேல Come, lift your hands, வாங்க உங்க கரத்தை உயர்த்துவோம். and I pray for you. வாங்க நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்கு. Father, touch your people. தேவனே உங்க ஜனங்களை நீங்கள் தொடுங்கள். Every need that are in this congregation, என்னென்ன தேவை இருக்குதோ அப்பா இந்த மக்கள், those who are lonely and fearful, யார் யார் தனிமையில இருந்து பயந்து கொண்டு those who இருக்கிறார்களோ, are having financial problem, பொருளாதாரத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ, those who are having problem in their school and their university, அவங்க யூனிவர்சிட்டிலயும் அவங்க பள்ளிக்கூடத்திலும் பிரச்சனை சந்தித்து கொண்டு Lord, those இருக்கிறார்களோ, that are having problem in their marriage, அவங்களோட திருமண வாழ்க்கையில பிரச்சனையை சந்தித்து கொண்டு those who are இருக்கிறார்களோ, having problem, Lord, with their finance and salary and economy, அவங்களோட சம்பளமும் அவங்களோட பொருளாதாரத்திலும் அப்பா கஷ்டத்தை சந்தித்து கொண்டு those who are இருக்கிறாங்க, having problem in their job, அவங்களோட வேலையில அவங்க பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்களோ, Lord, touch all of them in இவர்கள் Jesus' name. எல்லோருமே அப்பா இயேசுவின் நாமத்திலே In நீங்கள் Jesus' name, touch your people. இயேசுவின் நாமத்திலே இவர்களை Sickness தொடுங்கள். go in Jesus' name. நோய்களை இயேசுவின் நாமத்திலே விட்டு விலக. Financial blessing come upon God's people today. பொருளாதார ஆசீர்வாதம்
உங்க ஜனங்கள் மேல நீங்கள் I ஊத்துங்க break all the curse of poverty over EPCC people in Jesus' name. தரித்திரத்தின் ஆவியை நான் உனக்கு உடைக்கின்றேன் இயேசுவின் நாமத்துல. இந்த நேரத்துல Bless your people. உங்க ஜனங்களை நீங்க ஆசீர்வதிங்க. Prosper your people, Lord. உங்க ஜனங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வாங்கலப்பா. And give them, Lord, favor from heaven. அப்ப நீங்கள் பரலோகத்தில் வரும் ஒரு தயவை நீங்களுக்கு கொடுக்க I வேண்டும். pray your blessing, Lord. உங்களோட ஆசீர்வாதத்தை நான் In ஜெபிக்கின்றேன். Jesus' name I pray. இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கின்றேன். Amen. 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 சரி, மறந்துடாம வீட்டு கூட்டத்துல வந்துருங்க, வந்து கலந்துக்குங்க. அப்புறம் எப்போதும் முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா இல்ல, ப்ளீஸ் make a point to come and join our services every Sunday. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க தவறாம நம்மளோட சர்வீஸை நீங்க ஜாயின் பண்ண வேண்டும், மறந்துடாதீங்க. Amen. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாத்துக்குமே. God bless you. Thank you.